ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 9 ஆஃப் த 21 டேஸ் சஸ்டைனபிலிட்டி சேலஞ்ச் தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஓவர் நைட் ஓட்ஸ் தான் வித் ஆப்பிள் வச்சு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து ஜீரா ரைஸ் அண்ட் ராஜ்மா கிரேவி தான் பசங்களுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ ராஜ்மா கிரேவிக்கு ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. அதோட ஆனியன் ஆட் பண்ணிட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் அண்ட் தனியா பொடி அண்ட் கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். ஆயில் லூஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் ராஜ்மா குக் பண்ண ராஜ்மா வித் அந்த வாட்டரோடு சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சு. ஸோ அவ்வளோதாங்க, சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரா ரைஸ் பேக் பண்ணியாச்சு பசங்களுக்கு. ஸ்நாக்குக்கு வந்து ஆரஞ்சு தாங்க. பசங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி வைக்கணுன்னாங்க. ஸோ ஜீரா ரைஸ் மேலே கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ பசங்க லஞ்சு சார்ட்டட். ஸ்நாக்குக்கு வந்து நான் ஆரஞ்சு தான் கொடுத்துருந்தேன். ஸோ அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் வந்து ஒரு 1 ஹவர் ரன் தாங்க போயிருந்தேன். ஃபுல் ரன் பண்ண மாட்டேன், கொஞ்சம் வாக்கிங் ஜாகிங் அந்த மாதிரி தான் வச்சு பண்ணுவேன். அதுக்கப்புறம் யோகா பண்ணிவிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் சொன்ன மாதிரி ஓவர் நைட் ஓட்ஸ் வித் ஆப்பிள் தான். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிட்டு நான் காஸ்கோ போக வேண்டிய கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோர் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பசங்களுக்கும் ஸ்நாக்கு வந்து ஈவினிங் கிரேப்ஸ் கொடுத்தாச்சு. நானும் கிரேப்ஸ் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் 3 ஃப்ரூட் எனக்கு இன்றைக்கி முடிஞ்சிருங்க. டின்னருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரெட் ரைஸ் தோசை அண்ட் பிளாக் ஐப்பி கூட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சே சாப்பிட்டாச்சு. நான் ஏ டு பியில் நேற்றுக்கு வாங்கினதுலேயே கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. என்னோட சேலஞ்ச் இன்றைக்கி சூப்பராக முடிச்சுட்டு உங்களோட சேலஞ்ச் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.